வணக்கம். கற்றல் காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காணொளியில நம்ம பார்க்க போற சாப்டர் 1 நோயிங் அவர் நம்பர்ஸ்ல எக்ஸசைஸ் 1.2ல கொஸ்டின் நம்பர் 10, 11, 12 பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். First வந்து நம்ம பார்க்க போற question number 10. Medicine is packed in boxes each weighing 4 kg 500 gram. How many such boxes can be loaded in a van which cannot carry beyond 800 kg? ஒரு பாக்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த பாக்ஸ்ல என்ன வந்து பேக் பண்றாங்க? மெடிசின்லாம் பேக் பண்றாங்க. ஒரு பாக்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4 kg 500 gram. Weight of one box equal to 4 kg 500 gram. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம வந்து டேட்டா வந்து கிராம்ல வந்து கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிலோகிராமை கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி வந்து கிலோகிராம் வந்து கிராமுக்கு கன்வெர்ட் பண்றது? 1 kilogram equal to 1000 gram. 1 kilogram which is equal to 1000 gram. அப்போ 4 kilogram வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? 4 into 1000. ஏன்னா 1 kilogram equal to 1000 gram. அப்போ 4 into 1000 plus 500. அப்போ என்ன வரும்? 4 into 1000 4000 plus 500. 4000 plus 500 என்ன கிடைக்கும்? நமக்கு ஆட் பண்ணா 4500 gram வந்து கிடைக்கும். அப்போ ஒரு பாக்ஸினுடைய வெயிட் எவ்வளவு? 4500 gram. நம்ம என்ன பண்ணோம்? கேஜியில் இருந்ததை அப்படியே வந்துட்டு கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மேக்ஸிமம் வெயிட் வந்து அந்த வேன் வந்து எவ்வளோ கேரி பண்ணும்? 800 கிலோகிராம். அதையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். 800 கிலோகிராம். அப்போ 800 into 1000 which is equal to 8 lakhs gram. அப்போ அந்த வேன்ல நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ வெயிட் வந்து லோட் பண்ணலாம்? 8 lakhs gram வந்து லோட் பண்ணலாம். ஒரு பாக்ஸினுடைய வெயிட் எவ்வளவு? 4500 gram. அப்போ அந்த வேன்ல எவ்வளோ வந்து நம்ம லோட் பண்ணலான்னு எப்படி, எத்தனை பாக்ஸஸ் வந்து லோட் பண்ணலான்னு எப்படி கால்குலேட் பண்ணணும்? நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் that can be loaded in a van equal to 8 lakhs gram divided by 4500 gram. ரெண்டையுமே நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 8 lakhs கிராமையும் 4500 டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன? 177. இப்போ 177 பாக்ஸஸ் வந்து அந்த வேன்ல நம்ம லோட் பண்ணலாம். ஒவ்வொரு பாக்ஸும் 4500 கிராம் வெயிட்டும் கொண்டு இருக்கும். அப்போ இந்த ப்ராப்ளத்துடைய சொல்யூஷன் என்ன? 177 பாக்ஸஸ். மறுபடியும் ஒரு குயிக் ரீகால் கொடுக்குறேன். ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல மெடிசின் வந்து பேக் பண்றாங்க. ஒரு பாக்ஸ்னுடைய வெயிட் எவ்வளோனா 4 kg 500 gram. இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு வேன்ல வந்து லோட் பண்றாங்க. அந்த வேன்ல வந்து 800 கிலோகிராமுக்கு மேல கேரி பண்ண முடியாது அந்த வேன்னால. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்? கிராமுக்கு கன்வெர்ட் பண்றோம். அண்ட் மேக்ஸிமம் அந்த வேன் எவ்வளோ வெயிட் கேரி பண்ணும்? 800 கிலோகிராம். அதையும் நம்ம கிராமுக்கு கன்வெர்ட் பண்றோம். கடைசியாக அந்த வேனில் எவ்வளோ பாக்ஸ் லோட் பண்ண முடியும், எத்தனை நம்பர் ஆஃப் பாக்ஸஸ், அதை எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 8 lakh grams divided by 4500 grams which is equal to 177 boxes. அப்போது அந்த வேனுக்குள்ளே 177 பாக்ஸஸ் வந்து லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 11. The distance between the school and a student's house is 1 kilometer 875 meter. Every day she walks both ways. Find the total distance covered by her in 6 days. ஒரு பொண்ணு இருக்கா. அவளுடைய வீட்டிலேருந்து அவள் ஸ்கூலுக்கு போகிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம்னா 1 kilometer 875 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு வந்துட்டு அவள் வந்து போயிட்டு வருவா வீட்டுக்கு. ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும். அப்போ 2 வாட்டி அவள் வந்து வாக் பண்ணுறான். இப்போ என்னன்னா 6 டேஸுக்கு அவள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பா, வாக் பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இதான் நம்மளுடைய கொஸ்டின்.
எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களே வந்து எடுத்துக்கலாம். உங்களில் பல பேர் வந்து ஸ்கூலுக்கு வந்து வாக்கிங் பண்ணி போவீங்க, அப்படிதானே, நடந்தே போவீங்க. ஏன்னா உங்களுடைய ஹவுஸுக்கும் உங்களுடைய ஸ்கூல் வந்து பக்கத்தில் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு நடந்தே போவீங்க. காலையில் என்ன பண்ணுவீங்க, உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போவீங்க. ஈவினிங் வந்து என்ன பண்ணுவீங்க, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வருவீங்க. ரெண்டுமே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நடப்பீங்க, 2 வாட்டி நடப்பீங்க. இப்போது சொல்யூஷன் பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் கவர்ட் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் ஹவுஸ். எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஸ்கூலுக்கும் ஹவுஸ்க்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 1 கிலோமீட்டர் 875 மீட்டர். இப்போ இந்த டேட்டாவை நம்ம ஃபுல்லாக மீட்டரில் மாற்றிடலாம். மீட்டரில் எப்படி மாற்றலாம்? கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும். 1 கிலோமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போது 1000 + 875 மீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு, ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 1875 மீட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போது ஸ்கூல்லேருந்து ஹவுஸ் ஆர் ஹவுஸ்லேருந்து ஸ்கூலுக்கு போகிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1875. அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் எத்தனை வாட்டி நடக்கிறா? 2 வாட்டி. வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறா, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறா. அப்போ 2 வாட்டி நடக்கிறா. அப்போது நம்ம டிஸ்டன்ஸை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அப்படி தானே? டிஸ்டன்ஸ் வந்து டபுளாக இருக்கும். இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ஸ்டூடெண்ட் இன் 1 டே ஈக்குவல் டு, ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நடக்கிறாங்க? 2 × 1875 விச் மீன்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? 3750 மீட்டர். அப்போது ஒரு நாளைக்கு அந்த பொண்ணு 3750 மீட்டர் வந்து நடக்கிறா. ஓகேவா? இப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்ன? 6 டேஸுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அவள் கவர் பண்ணுறா தான் நம்மளுடைய கொஸ்டின். அப்போ 6 டேஸ்க்கு நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும்? 1 டேக்கு வந்து 3750 மீட்டர் வந்து நடக்கிறா. அப்போ 6 டேஸுக்கு 3750 × 6 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன? 22,500 மீட்டர். அப்போது 6 டேஸுக்கு அந்த பொண்ணு 22,500 மீட்டர் வந்து நடக்கிறா. அவளுடைய வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் அவள் வந்துட்டு 22,500 மீட்டர் வந்து 6 டேஸ்க்கு நடக்கிறா. இப்போ வந்து நம்ம மீட்டரில் கிடைச்சதை கிலோமீட்டருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? இப்போது நம்மளுடைய கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன? 22,500. அப்போது 22,000 + 500 நம்ம பிரிச்சுக்கலாம், அப்படி தானே? அப்போது 22 × 1000 + 500. அப்போது 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போது 22 கிலோமீட்டர் 500 மீட்டர். அப்போது 6 டேஸுக்கு அந்த பொண்ணு எவ்வளோ நடக்கிறா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கா? 22 கிலோமீட்டர் 500 மீட்டர். The total distance covered by the student in 6 days is 22 kilometer and 500 meter. மறுபடியும் ஒரு குயிக் ரீகால் கொடுக்குறேன். ஒரு பொண்ணு வந்து அவள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு நடந்து போகிறா. எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்து போகிறான்னா 1 கிலோமீட்டர் 875 மீட்டர் வந்து நடந்து போகிறா. அப்போது 1 டேக்கு வந்துட்டு அவள் 2 வாட்டி வந்து நடக்கிறா. வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறா அண்ட் ஸ்கூல்லேருந்து மறுபடியும் வீட்டுக்கு வரா. அப்போது டிஸ்டன்ஸ் வந்து டபுளாக இருக்கும். அப்போது 1 டேக்கு வந்துட்டு 1875 மீட்டர் வந்து அவள் வந்துட்டு ஒரு வாட்டி வந்து அவள் டிஸ்டன்ஸ் வந்து நடக்கிறானா, அப்போது 1 டேக்கு 2 வாட்டி நடக்கிறப்போ 2 × 1875 மீன்ஸ் 3750 மீட்டர் 1 டேக்கு வந்து நடக்கிறா. அவள் 6 டேஸுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அந்த வேல்யூவை 6ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் ஆன்சர். இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 12. A vessel has 4 liters and 500 milliliter of curd. In how many glasses each of 25 ml capacity can it be filled? நம்மளுடைய கொஸ்டின் 12 எதை பற்றினா, ஒரு வெசல் இருக்குது, ஒரு பாத்திரமில் வந்து 4 லிட்டர் அண்ட் 500 ml மில்லிலிட்டர் கர்ட் இருக்குது, தயிர் வந்து இருக்குது. அண்ட் நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஒரு கிளாஸ் வந்து 25 mlன்னு வச்சுக்கோங்க, மில்லிலிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு கிளாஸ் இருக்குது. அப்போது இந்த 4 லிட்டர் அண்ட் 500 ml கர்டு வந்து எவ்வளோ கிளாஸில் வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ ஒரு வெசலில் வந்து என்ன இருக்குது? கர்ட் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 4 லிட்டர் அண்ட் 500 ml ஆஃப் கர்ட் இருக்குது. த குவான்டிட்டி ஆஃப் கர்ட் இந்த வெசல் வந்து எவ்வளவு? 4 லிட்டர் அண்ட் 500 ml. இப்போது 4 லிட்டரை வந்து நம்ம மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணலாம்.
1 liter which is equal to 1000 milliliter. அதனால தான் நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு 41,500 milliliter கிடைச்சிருக்கு. 4 into 1000 plus 500 which is equal to 41,500 ml. அப்போ ஒரு வெசல் எவ்வளோ மில்லிலிட்டர் கர்ட் இருக்கு 41,500 ml வந்து கர்ட் இருக்கு. அண்ட் தென் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு கிளாஸ்னுடைய கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ்னுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு 25 ml. ஒரு கிளாஸ் வந்து 25 ml வந்து கெப்பாசிட்டி கொண்டது. அப்போ capacity of one glass which is equal to 25 ml. Therefore, the number of glasses that can be filled with curd which is equal to 4,500 divided by 25. அப்போ எவ்வளோ கிளாஸ்ல கர்ட் வந்து ஃபில் பண்ண முடியும், நம்மக்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் கர்ட் இருக்குது 4,500 ml கர்ட் இருக்குது. அண்ட் எவ்வளோ ஒரு கிளாஸ்னுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ 25. ஸோ டிவைட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 4,500 divided by 25 which is equal to 180 glasses. அப்போது 4 liter and 500 ml of curd வந்து எவ்வளோ கிளாஸஸில் நம்ம ஃபில் பண்ணலாம் 180 கிளாஸஸில் வந்து ஃபில் பண்ணலாம். ஹென்ஸ் 180 glasses can be filled with curd. மறுபடியும் ஒரு குயிக் ரீகால் கொடுக்குறேன். ஒரு வெசலில் வந்து தயிர் இருக்குது, எவ்வளோ இருக்குன்னா 4 liter and 500 ml இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய டேட்டாவை வந்துட்டு ml வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், மில்லி லிட்டரில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். 1 liter which is equal to 1000 milliliter. அப்போது 4 into 1000 plus 500 which is equal to 4,500 milliliter. ஒரு கிளாஸோட கெப்பாசிட்டி எவ்வளவு 25 ml. அப்போது எவ்வளோ கிளாஸஸில் வந்து கர்ட் வந்து ஃபில் பண்ண முடியும் 4,500 divided by 25 which is equal to 180 glasses. 180 கிளாஸஸில் வந்து நம்மக்கிட்ட இருக்க கர்டை வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும். அப்போது 180 கிளாஸஸ் வந்து தேவைப்படும். இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு இந்த 3 சொல்யூஷனுமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.